வணக்கம், என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்கின்னு நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வரும் இல்லையா, ரொம்ப பயங்கரமா வலி இருக்கும், ஒரு எரிச்சல் இருக்கும். ஸோ இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. அக்கி வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரே இடத்துல வந்து ரொம்ப கொச்சையா வந்து ரொம்ப புள்ளியா வந்து உங்களுக்கு வந்து முத்தா இருக்க மாதிரி இருக்கு. எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த நர்வ் சப்ளை போகுதோ அந்த இடத்துல எல்லாம் அப்படியே நூல் பிடிச்சு போற மாதிரி அங்கங்கெல்லாம் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸ்கின்ல வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன் தான் இது. இந்த வைரஸ் காஸ் பண்ற வைரஸோட பேரு பாத்தீங்கன்னா வாரிசெல்லா ஜோஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹெர்பஸ் ஜோஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஷிங்கிள்ஸ் அப்படின்றதும் சொல்லுவோம். ஸோ இதை வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, எங்கெங்கனாலும் நர்வ் சப்ளை நமக்கு கிட்டேனியஸ் நர்வ்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து இது முக்கியமா வந்து அஃபெக்ட் ஆகும். அஃபெக்ட் ஆகிற அந்த நர்வ்ஸ்ல தான் முக்கியமா இந்த இதுல வந்து ஒரு கொப்பளம் மாதிரி வரும், சின்ன கொப்பளம் மாதிரி வரும். அதுக்குள்ள நீர் கோர்த்திருக்கும், பயங்கரமா வலி இருக்கும். வலினா வந்து தொடர்ச்சியா வலி இருக்கும், ஒரு செகண்ட் கூட விடாம தொடர்ச்சியா வலி இருக்கும், எரிச்சல் பயங்கரமா இருக்கும், சின்ன கொப்பளம் மாதிரி உள்ளதுக்குள்ள வந்து நமக்கு நீர் வந்து கோர்த்திருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் தான் அம்மையும் காஸ் பண்ணும், அந்த சிக்கன் பாக்ஸ்ன்ற அம்மையும் இதுதான் காஸ் பண்ணும். சோ அதனால வந்து ரெண்டும் ஒரே வைரஸ் தான். சிலது வந்து இந்த மாதிரி வந்து நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணும், இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கின்ல மட்டும் அஃபெக்ட் பண்றதுக்கு பேரு இந்த அக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதே இது வந்து ஃபுல் உடம்புலயும் நமக்கு அங்கங்க வந்து முத்தா வர்றதுக்கு பேரு வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த அம்மன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த யாருக்கு வந்து வருது இது முக்கியமா இந்த அக்கி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து ஏஜ் ஆனவங்களுக்கு இப்ப முக்கியமா வந்து வருது. ரொம்ப ஏஜ் ஆனவங்க கொரோனா டைம் அப்போ வந்து ரொம்ப இம்யூனிட்டி எல்லாத்துக்குமே அந்த டைம்ல வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்புல வந்து ஏதோ ஒரு சின்னதா வந்து ஒரு காய்ச்சலோ ஏதோ வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த அக்கி வந்துருச்சு அப்படின்னா அது சரியாகாம அப்படி தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு. ஒரு மாச கணக்குல வருஷ கணக்குல வந்து அது அப்படியே இருந்துட்டே இருக்கு. வலி வந்து ரொம்ப வேதனையா ஃபீல் பண்றாங்க. சோ அந்த இதுக்கு வந்து நம்ம ஹோமியோபதியில வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. எதனாலன்னா வந்து இதுல வந்து உங்களுக்கு நேச்சுரல் ரெமெடிஸ் தான் உங்களுக்கு எல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதனால வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ப்ராப்ளத்துக்கு வந்து எந்த வயதினரும் எடுத்துக்கலாம் அப்படின்றனால ரொம்ப ஏஜ் ஆனவங்க இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப சேஃப், இந்த மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப சேஃப். யூஸ்வலா வந்து இது அலோபதிக்கு இந்த அக்கி இதுக்கு வந்து மருந்தே கிடையாது. உங்களுக்கு லோஷன் மாதிரி கேலமைன் லோஷன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட், அந்த இச்சிங் அந்த பர்னிங்காக அது மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனா ஹோமியோபதியில இன்டர்னல் மெடிசன்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கு இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு. ஸோ அது சாப்பிடும் போது ரொம்ப நல்ல ரிலீஃப் இருக்கு. இந்த பெயின்ல இருந்து நம்ம வந்து கொஞ்சமா வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். எதனாலனா இது வந்து உள்ள வந்து அந்த நர்வ் சப்ளைக்குள்ள வந்து அப்படியே தங்கிடும். அது ரொம்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே தங்கிடும், திருப்பி வந்து சரியாகாது. எப்பப்பெல்லாம் இம்யூனிட்டி கம்மி ஆகுதோ அப்பப்பெல்லாம் வந்து ரொம்ப அந்த நர்வ் சப்ளை எங்கெங்கெல்லாம் இருக்கோ நமக்கு ஒரு சைடு ஆஃப் த பாடியில மட்டும்தான் வரும். ரெண்டு சைடும் சிமெட்ரிக்ல ஒரே இடத்துல வந்து ரெண்டு சைடும் வராது, ஏதோ ஒரு சைடு தான் வரும். யூஸ்வலா பார்த்தோம்னா செஸ்ட் கழுத்து பகுதியில இந்த இடத்துலதான் நமக்கு ரொம்ப ஜாஸ்தி வந்து வரும் இந்த அக்கி ப்ராப்ளம். சில பேருக்கு தொடையில கால்ல கையில இந்த மாதிரி எல்லாம் வரும். ஆனா வந்தது அப்படின்னா பயங்கரமா எரிச்சலும் ஒரு அரிப்பு தன்மையும் அந்த இடத்துல வந்து காந்தல் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கும், வலி வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. ஏன்னா நரம்புலயே வந்து ஒவ்வொரு அந்த முத்தா நமக்கு வந்து ஃபார்ம் ஆறனால. சோ இது வந்து மத்தவங்களுக்கு பரவுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து இது பரவும். அந்த கொப்பளத்துல இருந்து வர்ற நீர் ஏதாவது வந்து மத்தவங்களுக்கு வந்து பரவும். ஆரம்ப ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா நிறைய வந்து பயங்கரமா வந்து காய்ச்சல் இருக்கும், உடல் சோர்வு இருக்கும், வலி இருக்கும், அந்த நர்வ் சப்ளை இதுல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வலி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் போது என்ன பண்ணணும்னா இப்போ ஹோமியோபதி மெடிசன்ஸும் சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு படிப்படியா வந்து அந்த கம்மி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இந்த தொந்தரவு வந்து ஈஸியா வந்து ஹோமியோபதியில வந்து சரி பண்ண முடியும். ரொம்ப வயதானவர்களுக்கு, கொரோனா வந்து இம்யூனிட்டி ரொம்ப கம்மியானவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா ரொம்ப நாள் வந்து இருந்துட்டே இருக்கும், இந்த ப்ராப்ளம் தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கும் சரியாகாம. அதுக்கு வந்து ஹோமியோபதி மெடிசன் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்ல எஃபெக்டிவா மெடிசன்ஸ் வந்து இருக்கு. இந்த வலியிலையும் இந்த பர்னிங் சென்சேஷன்ல இருந்தும் நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.